இந்த புதிய தமிழக வெற்றி கழக அரசின் செயல்பாடு நம்பிக்கை அளிக்கிறதா? தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நல்லாட்சியை தேர்ந்தெடுத்த ஜோசப் விஜய் அவர்கள் வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்ஸ். நம்பிக்கை அளிக்கின்றதா ஆட்சி? எப்படி நம்பிக்கை அளிக்கின்றது? நல்லது செய்ய வேண்டும் என்றால் பணமோ ஜாதியோ அங்க இருக்கக்கூடிய மதமோ தடையில்லை. ஜாதியை தூக்கி சூறாவளியில சுருட்டி எரிஞ்சிட்டார் சார் அவருக்கு மக்கள் துணை போனாங்க சார். இல்ல சார், அந்த வேட்பாளர் தலித்தா தலித் இல்லையான்னு தெரியாம தான் ஓட்டு போட்டிருக்காங்க. தலித் தெரிஞ்சாலும் ஓட்டு போடல. அது எப்படி சாதிக்கு இல்ல, அவனுக்கு எதுவுமே தெரியாம ஓட்டு போட்டிருக்காங்க சார். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. விஜயோட ஜாதி தான் மெயின் நினைச்சிருந்தானா என்ன ஜாதின்னு பார்த்துட்டு தான் போடலாமா வேணாம் முடிவுக்கு வந்திருப்பான். ஜாதி ஒரு பொருட்டே அல்ல. நான் மாற்றம் வேணும், விஜய் முதலமைச்சர் ஆகணும்ன்ற ஒரு வெறியில தான் அவங்க நின்னாங்க. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். என்னை போன்ற சாமானியர்களை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால் கேண்டிடேட் பேரே தெரியாது சார். விசில் விஜய் சார். அததான் சார் நான் ரொம்ப வருத்தமா பாக்குறேன். நீங்க ஒரு பார்வை அந்த வருத்தப்படுகிற சூழலுக்கு ஜீவ சகாப்தனை தள்ளியது எந்த சூழல்? அங்க பாருங்க, என் தம்பி குண்டல கேசி எப்படி வாடி போயிட்டான். அந்த வருத்தப்படுகிற சூழலுக்கு ஜீவ சகாப்தனை தள்ளியது எந்த சூழல்? பேர் சொல்லுங்க எனக்கு. விஜயா? விஜயா? தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளவு தெளிவா சொல்றார். யாராச்சும் உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்டா, உங்கள்ட்ட யாராச்சும் லஞ்சம் கேட்டு மிரட்டினா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொன்ன தமிழ்நாட்டில் ஒரே முதலமைச்சர் மரியாதைக்குரிய சி விஜய், ஜோசப் விஜய் என்பதை யாராலும் மறக்க முடியாது. என்ன ஆட்டம் போட்டீங்கடா டேய். கோழிக்கு இருக்கிற மாதிரி ஒரு கையெழுத்து போடுறதுக்கு இப்படி வாங்குவாங்களா, மரியாதை பண்ணணுமா, ஃபார்மாலிட்டிஸ் பண்ணணுமா? உங்க அத்தனை பேருக்கு மொத்தமா தாத்தா வச்சாரு பாரு ஆப்பு. அரசு அலுவலகங்களில் மனுவோடு வாருங்கள், பணத்தோடு வர வேண்டாம் என்று எந்த அரசாங்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? அந்த அறிவிப்பில் மனுக்களுடன் மட்டும் வாருங்கள், பணத்துடன் வராதீர்கள் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. 85 நாட்களில் இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. என்ன ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான்? என்ன ஐடியா வச்சிருக்கா மனசுல? விவரம் இல்லாத பையங்க, சாமர்த்தனமான கற்பனை. நீங்க 75 நாள் தான் இருக்கு. 75 வருஷம் நீங்க அடிச்ச கொள்ளையை நாங்க 75 நாள்ல கலைக்க முடியுமா? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. உங்களுக்கு 107 சீட்டுங்க. உங்களுக்கு 107 சீட்டு தான் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு மேல கொடுக்கல. மெஜாரிட்டி இல்ல உங்களுக்கு. டேய், என்னடா பால் விளம்பரத்து வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? சரவணன் சொன்னாரு, எல்லாம் இது தாவேக்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சும்மா வெறும் 107 சீட்டு தான் இருக்கீங்க. ஒரு காலத்துல நீங்க வெறும் 96 சீட்டு வச்சுதான் ஆட்சியில் இருந்தீங்க. அது யானை பேரம். அது யானை பேரம். தோத்துக்கிட்டே இருக்கீடா. திராவிட முன்னேற்ற கழகத்தில் லஞ்சம் பெருக்கெடுத்து ஓடியது. ஏனுங்க ஆபீசர் மூஞ்சில கோல் போடுறீங்க? அது முக்கியமான பேப்பர் இல்லையா? 10 புக்கு ஒரு புக்கு ஃப்ரீயா கையெழுத்து போடக்கூடாதா? நான் டூட்டில ரொம்ப செட்டு, புரியுதா? சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது என்பது அவருக்கே தெரியும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? போதைப் பொருட்கள் தங்குதடையில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் மெத்தப்பட்டமன் கிடைத்ததை நாடு அறிந்த காரணத்தினால்தான் கொளத்தூரிலே முதலமைச்சர் தோற்று போனார். பஞ்சாயத்து போட்ட டிவி நோண்டுற மாதிரி போறேன் வரேன் பூரா அதையே பிடிச்சு நோண்டுறீங்களா? பார்ட்டி ஃபண்டின் மூலம் கிடைக்க வேண்டிய 1200 கோடி ரூபாயை தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு, திரு சந்திரசேகர் ஜோசப் அரசின் கஜானாவுக்கு செலுத்தியிருக்கிறது. 60 ஆண்டு காலில் இப்படி ஒரு நிகழ்ந்து இருக்குமா? 100 ஆண்டு காலம் வாழ்க. 1200 கோடி பார்ட்டி ஃபண்ட கஜானா கொண்டு வந்துட்டாங்கன்னு எப்படி முடியும்? இப்போ உனக்கு என்ன வேணும்? பார்ட்டி ஃபண்டுங்கிறது லஞ்சம் இல்லீங்களா? லஞ்சத்தை அரசு வாங்கிடுச்சு. அப்ப அதுக்கு பதில் சொல்ல. அந்த லஞ்சம் எங்க இருந்து வரும்? 100 கோடி ப்ராஜெக்ட்னா அதோட எஸ்டிமேட் 120 கோடின்னு போட்டுருவாங்க. அந்த கான்ட்ராக்டர் ஒன்னும் சொந்த பணத்தை கொடுக்க போறது இல்ல. அந்த 120 கோடியில 20 கோடி பார்ட்டி ஃபண்ட் ஆக்கிடுவாங்க. இப்போ ப்ராஜெக்ட் எஸ்டிமேட்டே கம்மியாயிருச்சு, அதனால அரசுக்கு லாபம்ன்றாங்க. இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. சரவணன் அவர்கள் பேசும்போது ஐயோ தாவேக்காக சரவணன் பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். பொங்கல் தொகுப்புல வெல்லம்
வெள்ளத்தோடைய விஷயம்லாம் சரவணன் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். நாக்கு தள்ளுற வரைக்கும் விட மாட்டான் போல் இருக்கே சாமி. வெள்ளம் கொடுத்தாங்க திமுக ஆட்சியில். அந்த வெள்ளத்தில் பள்ளி இருந்தது. அந்த பள்ளி இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ போட்டார். அவர் மீது வழக்கு போட்டு அவருடைய மகன் போனார். திமுக பேசலாமா? அதில் வழங்கப்பட்ட புலியில் உயிரிழந்த பல்லி இருந்ததாக கூறப்படுகிறது. பொங்கல் பரிசு பொருட்களில் பல்லி இருந்ததாக தெரிவித்தவர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் அவரது மகன் குறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக மேல எங்களுக்கே ஒரு பரிதாபமா தாங்க இருக்கு. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? இந்த திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா பயங்கர இன்டாக்ட் சார். அப்படியே உளி வச்சு உடைச்சா கூட உடைக்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கு. அந்த வடிவேலு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்படி திரும்பி பார்ப்பார். டடுக்குன்னு பார்த்தா கூட இருந்தவங்கலாம் காணாமல் போயிடுவாங்க. அடுத்த செகண்ட் பாருங்க, எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. ஒரு நிமிஷம் கூட இல்லைங்க, அப்படியே அந்த பக்கம் போயிட்டாங்க. ஒரு பிக்கியும் காணா. 70 நாள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். நீங்க 70 வருஷம் ஆண்டிருக்கிறீங்க. 70 வருஷம் ஆண்டிருக்கிறீங்க. இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? இல்ல, இந்த 70 வருஷம் பாரம்பரிய ஆட்சி நாங்க பவளவேலா பாப்பான்னு சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம், நீங்க தொடர்ச்சியாகவே தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி தந்திருந்தா மக்கள் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை குளத்தூர்ல வீட்டில் உட்கார வச்சிட மாட்டாங்க சார். இன்னைக்கு ஓய்வு கொடுத்து வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. சொல்லிப்பேன், இல்ல எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அங்க நிப்பேன், எதிர்த்து நிப்பேன். அது தேர்தல போட்டி போடுறது கிடையாது. எதிர்த்து போய் பிரச்சாரம் பண்ண, பெரம்பூர்லயும் பிரச்சாரம் பண்ண, திருச்சிலையும் பிரச்சாரம் பண்ண, ஏத்துனல படம் இருக்கேன் உடன் பிறந்தானே. இந்த சந்தேகம், நீங்க எந்த தொகுதியில இப்ப வரக்கூடிய 2026 தேர்தலில் போட்டி போடுறீங்க? நிறைய பேர் இதே கேள்வியை கேட்டு இருந்தாங்க. சரி, உங்க மூலமாவே சொல்லிடுவோம் அப்படின்னா, விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அந்த தொகுதியில நான் ஏத்து நிப்பேன். நீங்க எந்த தொகுதியில இப்ப வரக்கூடிய 2026 தேர்தலில் போட்டி போடுறீங்க? விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அந்த தொகுதியில நான் ஏத்து நிப்பேன். அவரு நிற்கக்கூடிய எந்த தொகுதியா இருந்தாலும் அவர் நிக்கக்கூடிய தொகுதியில ஏத்து நிப்பேன். கூச்சமே இல்ல. இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய், ஏன் அந்த முதல் படத்துல அறிமுகம் முகமது ஜோசப் விஜய் போடல? எப்படி? சீமான் வந்து கிறிஸ்தவர் எப்பவுமே அவர் கிறிஸ்தவர் தான். சீமானுடைய குடும்பத்தில் இருக்கவங்க குடும்பத்தில் உள்ளவங்க கிறிஸ்தவர்கள் தான். சீமானுடைய தம்பி பேரு என்ன? ஜேம்ஸ். அவரும் கிறிஸ்தவர் இல்லையா? சீமானுடைய அப்பா பேரு சரியா தெரியாது எனக்கு, சும்மா சொல்லுங்களேன். சும்மா என்ன சொல்றது, ஜெபஸ்டின் நினைக்கிறேன். அம்மா அண்ணம்மாள். சீமானுடைய குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம். ஆமாங்களா? எங்க அப்பாவோட அப்பா பேரு யாகப்பர். எங்க அப்பாவோட நீயே சைமன்ற பேரை மறைச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்க. நீ சைமனா வந்து தமிழ் தேசியம் பேச என் பேரை மாத்திட்டு சீமான்னு மாத்திட்டு வர. நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. படம் இருக்கேன் உடன் பிறந்தானே. என் தம்பி வந்து துணை முதல்வர் ஆக்குவேன், டிப்யூட்டி மினிஸ்டர் ஆக்குவேன். நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. என் தம்பி வந்து துணை முதல்வர் ஆக்குவேன், டிப்யூட்டி மினிஸ்டர் ஆக்குவேன். சூப்பரா பண்றீங்க சார், அல்டிமேட் சார். Thank you so much சார். கூச்சமே இல்ல. பையன் சார் இந்த பால்சாமி.